இதோ பாருங்கள், இந்த குர்ஆன் இருக்கின்றது. இது தமிழ் மொழிபெயர்ப்பு திருமறை குர்ஆன், தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை சவுதி அரேபிய ஆட்சியாளர்கள் அரசாங்கம் இதனை அச்சிட்டு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இலவசமாக அவர்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, தமிழில் மாத்திரமல்ல, என்னென்ன மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்ப்புகள் அவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுக்கப்பட்டனவோ அந்த மொழிபெயர்ப்புகளை எல்லாம் அவர்கள் அச்சிட்டு இலவசமாக அவர்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் கோடிக்கணக்கான குர்ஆன்கள் அச்சிடப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா கியாமத் நாளை என்ன கேட்பான்? இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை கேட்டு மனச்சாட்சிக்கு பதில் சொல்லுங்கள். இந்த குர்ஆனை நான் வாங்கி வாசித்ததுண்டா, வாசித்து பார்த்ததுண்டா, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தையாவது ஒதுக்கி இந்த குர்ஆனை வாசிக்க முயற்சி செய்ததுண்டா என்று மனச்சாட்சியிடத்திலே கேட்டால் நிறைய பேருடைய மனச்சாட்சி அவனுக்கு என்ன பதில் சொல்லும்? உனக்கு டிவி பார்க்க நேரம் இருக்கின்றது, சினிமா பார்க்க நேரம் இருக்கின்றது, பாட்டு கேட்க நேரம் இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாசிக்க உனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய மனச்சாட்சிகள் எத்தனையோ உங்களுக்கு உறுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், பணம் கொடுத்து வாங்குவது என்று சொன்னால் இதற்கு ஒரு 60 ரியால் 70 ரியால் கொடுக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை இலவசமாக நமக்கு தருகின்ற நேரத்திலே இதை வாசிக்கின்ற அளவுக்கு நமது மக்கள் இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் மதிக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தனை